ஹாய் ஹலோ வணக்கம். சிறகடி காசு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம முத்து இருந்துட்டு ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, சும்மா விட்டால் ரொம்ப பேசிகிட்டே போகிறீங்க, என் புருஷனை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதியோட அம்மா கிட்ட இப்போ கேட்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் அசிங்கம் இல்லையா, எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா, உன் புருஷனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்படி ஒரு குடும்பத்திலேயே நீ பொண்ணு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தப்பே பண்ணாதவங்க இப்போ தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. முத்தோட அப்பா இருந்துட்டு மீனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மீனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு காரில் பிரேக் ஒயரு கட் பண்ணியிருக்காங்க அம்மா, அதனால தான் கார் பிரேக்கு வந்து பிடிக்காம வண்டியை வந்து போலீஸ் வண்டியிலே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க, இதனால தான் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க, மாமா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவோட அப்பா இருந்துட்டு முத்து மேலே எந்த தப்புமே இல்லை, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நம்ம ஸ்ருதியோட அம்மா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், அவன் மேலே தப்பு இல்லைனாலையும் அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காவது எனக்கு பதில் சொல்லணும், இப்படியெல்லாம் இந்த அசிங்கத்தெல்லாம் தாண்டி என் பொண்ணு இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ருதி இருந்துட்டு முத்து மேலே தான் எந்த தப்புமே இல்லையே, அப்புறம் ஏமா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ரொம்ப ராங்காக பேசுகிறேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, உனக்காக தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீ அமைதியாக இரு, இவ்வளோ அசிங்கத்தையும் தாண்டி நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் உனக்கு இல்லை. நம்ம ஸ்ருதியோட வீட்டுக்காருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அத்தை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து பேசுங்க, இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ அசிங்கத்தையும் தாண்டி என் பொண்ணு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் புருஷன் எந்த தப்புமே பண்ணல, நீங்கள் அப்படி உங்கள் பொண்ணை கூட்டு போகணுன்னா கூட்டு போங்க, இந்த மாதிரி என் புருஷனை தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போலீஸ் அருண் இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முத்துக்கு வந்து லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்த எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு முத்துவோட லைசன்ஸ் போகுமா, திரும்ப வருமா வராதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.